எல்லா புகழும் இறைவனுக்கே. விஜய், வெங்கட் பிரபுவுடைய காம்போல இந்த கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், சீக்கிரமாவே கோட் அப்படின்னு சொல்லி போஸ்டரே அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, லூப்பர், ப்ரூஸ் வில்லிஸ், எமிலி பிளண்ட் இவங்க நடிச்ச லூப்பர் படமும், வில் ஸ்மித் டபுள் ஆக்டா நடிச்ச ஜெமினி மேன், இந்த 2 படத்துடைய தழுவல் அப்படிங்கிற மாரி லேட்டஸ்ட்டா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துடைய தழுவல் தானா இதுங்கிற ஆராய்ச்சிக்கே போக வேணாம். ஏன்னா சில படங்கள் நமக்கு தெரியுது வெளியில இந்த படத்துடைய தழுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சில படங்கள் அந்த விஷயமே தெரியாம படம் பண்றவங்கலாம், இப்ப சங்கருடைய படங்களே எடுத்துக்கலாம். மயிலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹாலிவுட் படங்கள சொல்லலாம். அதே மாரி அந்நியன் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் படத்த பத்தின நெறைய தகவல்கள அந்த படத்துல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய படங்கள் நமக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி அடிக்கப்பட்டு, தழுவப்பட்டு, இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இருக்கு. இப்ப தளபதி நடிச்ச வெளிய இருக்கிற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 படத்துடைய தழுவலா இருந்ததுன்னா, நிச்சயமா வெங்கட் பிரபுவ பொறுத்தவரைக்கும் அவருடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்க நீங்க மாஸ் படமா இருக்கட்டும், மங்காத்தா படமா இருக்கட்டும், அதில ஒரு சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலென்ட்டா பண்ணியிருப்பாங்க. இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம். ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் வெங்கட் பிரபுக்கு தண்ணி போட்ட பாடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோவா படம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதனால சொல்றேன் தண்ணி போட்ட பாடு அப்படின்னு. ஸோ தண்ணி பட்ட பாடு அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு நம்ம வெங்கட் பிரபுவ பொறுத்தவரைக்கும் மாஸா இருக்கும். இந்த 2 கதையும் மாஸான ஒரு கதை. ஸோ இந்த 2 பேரும் காம்போல, அதாவது விஜய், வெங்கட் பிரபு காம்போங்கும்போது வேற மாதிரியான ஒரு சம்பவம் ஃபியூச்சர்ல வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய படமா வந்துட்டு தளபதி விஜய்க்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா? தளபதி சம்பவம் பண்ண போறாரு, தளபதி சம்பவம் செய்ய போறாருலாம் சும்மா காண்டிய ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க. பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருக்கும். ஏன்னா, இந்த 2 படத்தோட கதையும் அப்படின்னு பார்க்கும்போது, கதை ஒரு வரியா தான் இருக்கும். எடுத்துக்கலாம். ஹாலிவுட்லேருந்து எடுத்துக்கலாம். பட் இவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ், வெங்கட் பிரபுவ பொறுத்தவரைக்கும் மாஸா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாரு. மங்காத்தாவ காட்டிலும் வந்துட்டு இந்த படம் மிகப்பெரிய படமா அமையும். ஏன்னா, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மங்காத்தா மிகப்பெரிய படம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியில இந்த விஜய் அண்ட் நம்ம வெங்கட் பிரபுவோட காம்போல வர்ற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட கரியர்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய படமா அமையும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ பொய்யான ஒரு தகவல்கள், லியோ வந்து அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு, இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுச்சுங்கிற அந்த பொய்யான தகவல இந்த வெங்கட் பிரபுவோடைய இந்த படம் வந்து நிச்சயமா உடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காரணம், எனக்கு வெங்கட் பிரபு மேல இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான். நிச்சயமா அவருடைய ஒர்க், அவருடைய ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அந்த ஸ்க்ரீன் ஆங்கிள்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இந்த படத்துல அமையும். அதுவும் வில் ஸ்மித்துடைய ஜெமினி மேன் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரான படம் தான். பட் அந்த படத்துடைய கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். அந்த வீடியோவும் நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன். நேரம் கிடைச்சுன்னா போய் பாருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத. அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நிச்சயமா விஜயோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய படமா அமையப் போகுது. மிகப்பெரிய வசூல். ஒரு இதுவரைக்கும் விஜயோடைய படம் கலெக்ட் பண்ணாத ஒரு வசூல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் நிச்சயமா கலெக்ட் பண்ணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க கருத்துக்கள மறக்காம சொல்லிட்டு போங்க.